வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு ஆல் போர்டும் ஏபிபிசிஎஸ்சியும் தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய நல்ல ஒரு மெத்தேடு தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா 100% நீங்கள் ரெகுலராக இந்த ஒரு மெத்தேடை வச்சு தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தேடு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய மெத்தேடை வச்சு நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து வின்னிங் எடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய மெத்தேடு தான் நம்ம இப்போ எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது முன்னாடி நாள் நமக்கு தொடர்ந்து 3 ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. 2 நம்பர் அப்படியே ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டும் 2 நம்பர் தொடர்ந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த மெத்தேடை வச்சு நம்ம அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கும் எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். முன்னாடி வந்த ரிசல்ட்டுக்கெல்லாம் எப்படி வின்னிங் கிடச்சிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதாவது 3ஆம் தேதி நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்டு உங்களுக்கே தெரியும். 912 முன்னாடி நாள் நமக்கு 3ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு. இதை வச்சு தான் நமக்கு 4ஆம் தேதி எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த ட்ராவுக்கு எப்படி பாஸ் ஆகிருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு தொடர்ந்து 1ஆம் தேதி 2ஆம் தேதி அடித்த நம்பர் தெரியும். 3ஆம் தேதி அடித்த நம்பரும் உங்களுக்கே தெரியும். அடுத்து தான் நமக்கு நம்பர்ஸ் மாற்றி அடிச்சிருக்காங்க. அதனால் நம்ம 3ஆம் தேதி நம்பர்லேருந்து நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த மெத்தேடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம். அதை நம்ம தனியாக ஒரே மெத்தேடாக இப்போ தான் நம்ம கொடுக்குறோம். 3ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்டு 912 பெருக்கல் போட்டுட்டு 99ன்னு போடுறீங்க. இதில் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 288ன்னு கிடச்சிருக்கு. நல்லா கவனிங்க, 288ன்னு கிடச்சிருக்கு. அப்போது நம்ம என்ன நம்பர் எடுத்துக்கிறோம்? ஆல் போர்டு நம்பராக 4ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு நம்ம ஏபிபிசிஎஸ்சிலையும் 82 28ன்னு வச்சுருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். ஆல் போர்டு 2ஐயும் 8ஐயும் வச்சுருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். 2 போர்டுமே பாஸ் ஆகிருச்சு. இந்த மெத்தேடை வச்சு ஏபிபிசிஎஸ்சி ஃபுல் வின்னிங் கண்டிப்பாக நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். இந்த மெத்தேட்லேருந்து 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டுக்கு என்ன பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 682 ரிசல்ட்டு வந்திருக்கு. பிசி அப்படியே 82ங்கிறது வின்னிங் கிடச்சிருக்கு. சி போர்டில் 2ம் பி போர்டில் 8ங்கிறதும் பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு மெத்தேடை வச்சு நம்ம தொடர்ந்து வின்னிங் எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம இப்போது 30 நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னு வைங்க. நீங்கள் 25 நாள் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய நம்பர்ஸும் நம்ம கெஸ்ஸிங்கில் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நம்பர்ஸையும் நம்ம 100% மேட்ச் பண்ணி வைக்கையில் மட்டுமே தான் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். இப்போது நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம ஒரு நம்பர்ஸ் எடுத்திருப்போம். அந்த நம்பர் அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கையில் வருதான்னு நம்ம பார்க்கணும். வந்துச்சுன்னா நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போது இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் நமக்கு 8ம் 2ம் பாஸ் ஆகிருச்சு. இப்போது இந்த 682 ரிசல்ட்டு வந்திருக்கு 4ஆம் தேதி. இந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் 5ஆம் தேதி நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் 682 4ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு போடுறோம். பெருக்கல் போடுறீங்க, 99ன்னு போடுறீங்க. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன நம்பர் நமக்கு கிடச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 518ன்னு கிடச்சிருக்கு. 518ன்னு கிடச்சிருக்கு. இதில் நீங்கள் ஆல் போர்டு 8ஐயும் 1ஐயும் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் வின்னிங்கே நீங்கள் எடுத்துருக்கலாம். வந்த ரிசல்ட்டு 5ஆம் தேதி 811 தான் ரிசல்ட்டு வந்துருந்துச்சு. நமக்கு 518ன்னு கிடச்சிருந்துச்சி. ஃபார்முலாவில் நமக்கு ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 நம்பரையுமே விளையாண்டுருந்தாலும் சரி, இதிலேருந்து ஒரு
5ஐயும் 8ஐயும் வச்சு விளையாண்டுருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். 1ஐயும் 5ஐயும் வச்சு விளையாண்டுருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். 8ஐயும் 1ஐயும் வச்சு விளையாண்டுருந்தாலும் வின்னிங் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம ஏபிபிசியில் வந்து நமக்கு சொல்லப்போனால் வந்து ஏசியும் பாஸ் ஆகிருக்கு, ஏபியும் பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு மெத்தேடை வச்சு ஏபி, ஏசி, பிசி 3லையுமே வின்னிங் கிடச்சிருக்கு. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 100% ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கு பாருங்கள். நமக்கு 3 நம்பர் கிடைக்கிது ஃபார்முலாவில். அதில் 2 நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகிடுது. அதே நமக்கு டபுள்ஸ் கிடைக்கையில் நமக்கு ஆல் போர்டு வந்து 2 நம்பர் தானே கிடைக்கிது. அப்போது 2 நம்பர் வைக்கையில் நமக்கு கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். அதுலேயும் நம்ம ஒரு நம்பரை ஸ்ட்ராங் பண்ணி வச்சாலுமே தொடர்ந்து வந்து வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்காங்க. ரெகுலராக பாஸ் ஆகிட்டு வரவும் மட்டுமே தான் நான் வந்து இந்த ஒரு மெத்தேடு வந்து நான் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்காங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் ஒரு லைக் மட்டும் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மெத்தேடை வச்சு அவங்களுக்கும் வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி மட்டுமே தான் நான் இந்த ஒரு ஃபார்முலா மெத்தேடு நான் வந்து கொடுக்குறேன். இப்போது நமக்கு 6ஆம் தேதி சரிங்களா, 5ஆம் தேதி வந்திருக்கிற ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம 6ஆம் தேதி எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 5ஆம் தேதி வந்த ரிசல்ட்டு 811 பெருக்கல் 99ன்னு போடுறேன் சரிங்களா. இதில் என்ன நம்பர் நமக்கு லாஸ்ட்டாக கிடச்சிருக்கு? 3 நம்பர் 289ன்னு கிடச்சிருக்கு. இன்றைக்கி வந்திருக்கிற கூடிய ரிசல்ட்டும் உங்களுக்கே தெரியும். 869 ரிசல்ட் வந்திருக்கு. நமக்கு ஏ போர்டில் 8 பாஸ் ஆயிருச்சு, சி போர்டில் 9ங்கிறது பாஸ் ஆயிருச்சு, ஏசியிலேயே 89ங்கிறதே நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 நம்பர் வந்து தொடர்ந்து 3 நாள் வந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இந்த பெருக்கல் 99ன்னு போடுறோம். முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் இந்த நம்பர்ஸை வச்சு தான் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கையில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் வந்து இந்த லாஸ்ட்டாக கிடச்சிருக்க பிசி நம்பர்லேருந்து நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு சரிங்களா. இதே மெத்தேடை வச்சு அடுத்தபடியாக நமக்கு நடைபெறக்கூடிய ட்ரா வந்து எந்த ட்ரா நடைபெறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு 7ஆம் தேதி அட்சயா ட்ரா வந்து நடைபெறுது. 7ஆம் தேதி 7வது மாதம் 2024 ஞாயிற்றுக்கிழமை அட்சயா ட்ரா நடைபெறுது. 659வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நான் என்ன நம்பர் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வந்து வின்வின் கம்பெனி ட்ரா நம்பர் வந்து 777 சரிங்களா. இந்த 777ஐயும் நம்ம ஒரு கணக்கில் வந்து எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா. அதனால் இதை ஒரு கணக்கில் நம்ம ஆல் போர்டு 7ங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் நமக்கு இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 9 7ன்னு இருக்குது. இங்கே 7 வந்து இருக்குது. அப்போது வந்து நம்ம இந்த 9ஆம் நம்பர் இல்லாட்டி 7ஆம் நம்பருங்கிறது வரணும். இந்த 7 வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா. 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பர்லேருந்து நம்ம 7ங்கிறத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த 6 நம்பருக்கு ஃபஸ்ட் நம்பரை கூட்டினோம்னா 9 வரும். ரிசல்ட்டாக வந்திருக்கிறது 8. 8ஐயும் 9ஐயும் கூட்டினோம்னா நமக்கு 17ன்னு கிடைக்கிது. அப்போ அங்கேயும் 7 வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு 2 மெத்தேடில் 7ங்கிறது கிடைக்கிது. இப்போது நம்ம பெருக்கல் மெத்தேடில் என்ன கிடைக்கிதுங்கிறத நம்ம பார்க்கையில் வந்து 869 பெருக்கல் 99ன்னு போடுறேன். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன நம்பர் கிடச்சிருக்குதுன்னு பாருங்கள். 331ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. 331ன்னு கிடச்சிருக்கு. இந்த 331 அடுத்த நாள் நடக்கக்கூடிய ட்ராவுக்கு எந்த நம்பர்ஸ் இதிலேருந்து ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குங்க. 0ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நான் வந்து என்னையுடைய இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி 0வையும் 1ஐயும் ஆல் போர்டு நம்பர்ஸாகவும் பாக்ஸ் நம்பர்ஸாகவும் ஆல் போர்டு பாக்ஸில் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா. 0வையும் 1ஐயும் நீங்கள் எடுத்துக்கலாம். 0 1ங்கிறது ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து ஆல் போர்டு வந்து 0 1 இந்த மெத்தேடை வச்சு நான் கொடுக்கக்கூடிய 2 நம்பர் வந்து 0 1ங்கிறது ஆல் போர்டு எடுத்திருக்கேன்.
நம்ம சிங்கிள் நம்பராக நம்ம ஆல் போர்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கே தெரியும். 7ங்கிறது நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? நம்ம கெஸ்ஸிங்கில் வந்து 7ங்கிறது சிங்கிள் நம்பராக நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இந்த 7ஐயும் நம்ம அந்த 01ஐயும் நம்ம இங்கே கொண்டு வந்து 107ன்னு நான் வந்து பாக்ஸ் நம்பராக கொடுக்குறேன். சரிங்களா? இந்த ஃபார்முலாவை மேட்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த நம்பர் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்காங்க. 107 பாட்ஸு. சரிங்களா? 107 பாட்ஸு. 107 பாட்ஸுங்கிறத நீங்கள் எடுத்துக்காங்க. 3 வந்து 1 வந்து 7 வந்துச்சுன்னா 317ங்கிறதையும் ஒரு பாட்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? நான் அதிகமான நம்பர்லாம் கொண்டு வரல. பாட்ஸில் வந்து 2 நம்பர் தான். 317 107. சரிங்களா? நமக்கு கண்டிப்பாக 7ங்கிறது இந்த ஒரு ட்ராவுக்கு வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் 7ஆம் நம்பரையும் இந்த மெத்தேடையும் மேட்ச் பண்ணி பாட்ஸில் வந்து 100% சொல்கிறீங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. 317 107 பாட்ஸில் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இந்த எப்படி எடுத்திருக்கோங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லியிருக்கேன். இந்த 107ம் 317ம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா நம்பர்களுமே இந்த பாட்ஸ் நம்பர்ஸாக இதை ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் கணக்குலையும் நீங்கள் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த நம்பரை மேட்ச் பண்ணி ஏபிபிசிஏசி 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள்லாம் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பாட்ஸ் நம்பர்ஸாக எடுத்திருக்கோம். 7ஆம் தேதி நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு வந்து இதை மேட்ச் பண்ணி நம்ம ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 01ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 31 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 17ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 07ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 07ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை விட்டால் உங்களுக்கு 37ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. 10 01 31 17 07 37ங்கிற மாதிரி நம்பர் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி இந்த கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே இந்த ஒரு மெத்தேடை பயன்படுத்தி 100% வின்னிங் எடுக்கலாம். எல்லா நம்பர்களும் பயன்படுத்துங்க. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.